வணக்கம் மகளே, வெல்கம் டு விளையாடலாமா. இன்னைக்கான பிரீமியர் லீக் நியூஸஸ் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொதல் 6 மான்செஸ்டர் யுனைடெட் பத்தி. ஜூனியா டு மான்செஸ்டர் யுனைடெட், ஹியர் வி கோ. ஸோ அஃபீஷியலாவே சொல்லிட்டாங்க, ஜூனியாவை மான்செஸ்டர் யுனைடெட் சைன் பண்றாங்க 60 மில்லியன் கிளாஸுக்கு. ஸோ அடுத்த சீசன் ரூபன் அமோரியமோட ஃபர்ஸ்ட் சைனிங் இந்த பிளேயர் தான். ரூபன் அமோரியமின் வேட்டை ஸ்டார்டட். பிளேயரோட சேல்ஸா இருக்கட்டும், பிளேயரோட சைனிங்கா இருக்கட்டும், வரிசையா நடக்க போகுது. மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் ஆஸ்டன் வில்லா மேட்ச்ல மான்செஸ்டர் யுனைடெட் 2-0 அப்படின்னு சொல்லி அவங்களோட கடைசி பிரீமியர் லீக் மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. 15th பிளேஸ்ல முடிக்கிறாங்க இந்த பிரீமியர் லீக் சீசனை. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் அப்போ ரூபன் அமோரியம் என்ன சொன்னார்னா, இந்த குட் டேஸ் ஆர் கம்மிங் பேக், அதாவது பொற்காலம் திரும்ப வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த சீசன் எந்த அளவுக்கு மான்செஸ்டர் யுனைடெட் அவங்கள மெருகேத்திட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 3 பிளேயர்ஸ் குட் பை சொல்லியிருக்கிறாங்க. எரிக்சன், எவான்ஸ் அண்ட் லிண்டலாஃப், இவங்க 3 பேரும் அஃபீஷியலா வெளியே போறாங்க. கர்னாச்சோவை பத்தி கேட்டப்போ இப்போதைக்கு அவனோட ஃபியூச்சர் டிசைட் பண்ணப்படல, இப்போதைக்கு மான்செஸ்டர் யுனைடெடோட தான் டிராவல் பண்றான். ரீசெண்டா கோலாலம்பூர் போக பிளான் இருக்கு எங்களுக்கு, ஸோ அங்கேயுமே கூட டிராவல் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா கர்னாச்சோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களோட ஸ்டோரியில என்ன போட்டிருக்காங்க, இந்த லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கர்னாச்சோட ஜெர்சியை போட்டிருக்காங்க. கர்னாச்சோ கிளம்புறான், ஆனா எவ்வளவு சீக்கிரம்ன்றது தெரியல எந்த கிளப்புக்குன்னு இன்னும் உறுதியாகல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் கர்னாச்சோட ஃபியூச்சர் என்ன ஆகுதுன்னு. யுனைடெடோட 3rd கோல் கீப்பருக்கும் கான்ட்ராக்ட் முடியுது, ஆனால் அவர் குட் பை சொல்லலை. எரிக்சன், எவான்ஸ் அண்ட் லிண்டலாஃபோட. ஸோ அடுத்து ஒரு சீசனுக்கு அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. ஆஸ்டன் வில்லா வர்சஸ் மான்செஸ்டர் யுனைடெட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உனாய் எமரி அப்செட்டாக இருந்தாப்புல. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரெஃப்ரிகிட்டையும் போய் பேசினாரு. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல என்ன சொல்லியிருந்தாப்புலன்னா, இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ்க்கு அனுபவம் வாய்ந்த ரெஃப்ரீஸ் தான் நீங்கள் போட்டிருக்கணும், ஆனால் இவர் இன்னைக்கான வேலையை ஒழுங்காக செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லி தென் கேஸ் ஃபைல் பண்ணுற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அளவுக்குன்னு தெரியல. இந்த மேட்ச் அவங்க தோத்தது அடுத்த வருஷத்தோட சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டுக்கு அவங்களுக்கு வேட்டு வச்சிருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா யூஎல் ஸ்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால கொந்தளிச்சு போன யுனாய் எமரி அண்ட் ஆஸ்டன் வில்லா அடுத்து நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நாங்கள் எடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் என்ன அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், ஏதாவதுன்னா அப்டேட் பண்ணுறேன். இந்த வருஷம் பிரீமியர் லீக்ல இருந்து 9 டீம் வந்துட்டு யூரோப்பியன் காம்படிஷனுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. 6 பிரீமியர் லீக் டீம்ஸ் வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் போறாங்க, 2 டீம் வந்துட்டு யூஏஎல் போறாங்க அண்ட் ஒரு டீம் கான்ஃபரன்ஸ் லீக் போறாங்க. இது வந்துட்டு ஒரு ரெக்கார்டா இருக்கு. இது வரைக்கும் ஒரு சிங்கிள் லீக்ல இருந்து இத்தனை நம்பர் ஆஃப் டீம் யூரோப்பியன் காம்படிஷன்ஸ்க்கு குவாலிஃபை ஆனதில்லை. இதுவே முதல் தடவை. லிவர்பூல், ஃப்ரிம்பாங், ஃப்ளோரியன் வியர்ட்ஸுக்கு அப்புறம் பர்ன்மவுத்தை சேர்ந்த கிரிக்கெட்ஸை வந்துட்டு சைன் பண்றதுக்கு துடிக்கிறாங்க. ஆரன் ஸ்லாட் இதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்க ஒன்றும் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எந்த பிளேயர்லாம் சைன் பண்ணணும் யோசிக்கல. நாங்க இந்த சீசன் ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி எந்த பிளேயர் செட் ஆகும், எந்த பிளேயரை நம்ம எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்க கவனிச்சு தான் இப்போ சைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இந்த வருஷம் முகமது சாலா பிரீமியர் லீக் டைட்டில் மட்டும் அடிச்சது இல்லாம பிரீமியர் லீக் கோல்டன் பூட்டும் வச்சிருக்கிறாரு. பிரீமியர் லீக் பிளேயர் ஆஃப் த சீசனும் அவர் தான் வச்சிருக்கிறாரு. பிரீமியர் லீகோட ஹிஸ்டரி புக்ஸ்ல இடம் பெற்றிருக்காரு. அதாவது ஒரு சீசனுக்கு 47 கோல் கான்ட்ரிபியூஷன் அடிச்ச டாப் 3 பொசிஷன்ஸ்ல இவரும் ஒரு ஆளா இணையறாரு. உண்மையிலேயே ஹி இஸ் a legend for லிவர்பூல் அண்ட் ஃபார் பிரீமியர் லீக். மான்செஸ்டர் சிட்டியை பத்தி பார்த்தோம்னா, நேற்று நடந்த மேட்ச்ல எப்படி கர்னாச்சோவை பெஞ்ச் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி கிரீலிஷை பெப் கார்டியோலா பெஞ்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட ஃபியூச்சருமே வந்துட்டு எங்க போக போகுதுன்னு தெரியல. கான்ட்ராக்டும் முடிவுக்கு வருது. ஸோ கிரீலிஷ் மான்செஸ்டர் சிட்டியில கண்டினியூ ஆகுறாரா இல்லையான்றத பொறுத்து தான் பார்க்கணும். பெப் கார்டியோலா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த சீசன் என்னதான் நாங்க டஃப் ஃபைட் கொடுக்க முடியலனாலும் அடுத்த சீசன் நாங்க டெஃபினெட்லி ஒரு நல்ல கம்பேக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கிளப் வேர்ல்டு கப் வருது, அதுக்கப்புறம் நாங்க டயர்டா இருப்போம்னாலும் நாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்க எஃபர்ட்டை போட்டு நாங்க டைட்டில் அடிக்கிறதுக்கான போராட்டத்தில் ஈடுபடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. வேற என்ன வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் டு விளையாடலாமா. குட் டேஸ் ஆர் கமிங்.